சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியாக அமைய இருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தலைப்பு கிவ் டு கெயின். பெண்கள் முன்னேற்றத்திற்காக கொடுப்பது வளமான சமுதாயமாக உருவாகும் என்பதுதான் இதன் உள்ளான அர்த்தம். இன்றைக்கு நம் மத்தியில் சிறப்பு விருந்தினராக 2 பேர் வந்திருக்கிறாங்க. முதலாவது டாக்டர் வி ரெஜினா பிரேம்குமார், பிரின்சிபல் ஆஃப் CSI பிஷப் நியூ பிகின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் மட்டுமே அக்காவுக்கு 36 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அக்காவுக்கு அனுபவங்கள் உண்டு. அக்கா படிப்பில் அவங்க டபுள் MSc டபுள் PhD. அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய ஊழியத்தை ரொம்ப ஆர்வத்துடன் செய்வாங்க. முக்கியமாக சண்டே ஸ்கூல் ஊழியம். அக்கா செய்கிற சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட அநேகர் பார்த்திங்கன்னா இப்போ திருச்சபைகளில் போதகராக இருக்கிறாங்க. அக்கா எங்கள் மத்தியில் நீங்கள் எங்களோட அழைப்பை ஏற்று வந்ததற்காக மிக்க நன்றி. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்க்கா. அடுத்ததாக நம் மத்தியில் இருப்பவர்கள் மிஸ்ஸஸ் லவ்லி எமானுவேல். அக்கா IT துறையில் டைரக்டராக பணிபுரிகிறார்கள். கடந்த 33 ஆண்டுகளாக பல நிறுவனங்களில் அக்கா பணிபுரிகிறாங்க. அக்கா ஒரு பெஸ்ட் ட்ரெயினராக அக்கா தொடர்ந்து அவங்களுடைய கெரியரில் அவங்க போய்கொண்டே இருக்கிறாங்க. 10 ஆண்டுகளாக நிறைய ஆர்கனைசேஷனில் ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக அர்த்தங்களை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் வார்த்தைகளை கொடுக்கிற ஒரு சகோதரியாக இருக்காங்க. அக்கா பார்த்திங்கன்னா விஸ்வவாணி ஊழியத்தினோடு கர்த்தருடைய கிருபையினால் கோடம்பாக்கம் சென்னை பகுதியில் பிரதிநிதியாக அக்கா எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறாங்க. அக்கா எங்களோட அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை வரவேற்கிறோம் அக்கா. அக்கா, பெண்களுடைய லைஃப்பை பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் கல்வித்துறையிலையும் சரி பல்வேறு துறையில் அழகாக முன்னேறி வருகிறார்கள். அவங்களுடைய வளர்ச்சி பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஸோ அவங்க முன்னேறி வருவதற்கான ஒரு காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அக்கா? ஓகே, பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லா துறையிலும் இன்றைக்கி மிகப்பெரிய ஹைட்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட்ஸ், டிசைன், ஆர்கிடெக்சர், என்ஜினியரிங் ஃபீல்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்ட், இ-காமர்ஸ், ஃபின்டெக், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஈவன் தேர் ஆல் டுடே தேர் ஆஸ்ட்ரோநாட்ஸ். ஸ்போர்ட்ஸில் நல்லா முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊழியத்துலேயும் சரி, மிஷினரிகளாக இருக்கட்டும் சரி, எல்லா துறையிலும் பார்த்திங்கன்னா விமென் ஒரு நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, over a period of time, it has been there earlier also, but இப்போ பெண்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னும் தங்களுடைய ஷோல்டரில் கேரி பண்ணுறாங்க. அதுவும் ஒரு உந்துதலாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த உந்துதல் இருக்கிறனால அவங்க மேலும் 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 இன்னும் சாதிக்கணும், இன்னும் பெரிய காரியங்களை அவங்க உலகத்தில் செய்யணும் அப்படின்ற வாஞ்சை அவங்களுக்கு நிறையா இருக்குது.
முந்தி காலத்துலலாம் பெண்கள் வந்து தங்களுடைய சிந்தனைகளையோ தாட்ஸையோ ஃபீலிங்ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. தே ஆர் ஆல் வெரி போல்டு. அவங்களுடைய தாட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற காரியங்களை அவங்க வந்து போல்டாக தெரிவிக்கிறாங்க. அதுக்கு இந்த சொசைட்டி இப்போ நவ் தே ஆர் ஓப்பன். இப்போ ப்ராபப்ளி முந்தி அந்த சிச்சுவேஷன் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா they are able to express that very very boldly. That has also helped them to move up, much faster அப்படின்னு சொல்வேன். அடுத்தது ஒன்று நான் இப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, they also carry themselves very well, and ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் என்னுடைய துறையிலேருந்து நான் சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் ஹஸ் பீன் Ada Lovelace. She is also a woman, right? ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேருந்தே விமென் ஹாவ் பீன் புஷிங் தெம்செல்ஸ். எனக்கு ரொம்ப இப்போ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ், வேர்ல்ட் ஃபேமஸ் கிரிக்கெட்டர், as a women கிரிக்கெட்டர். அடுத்தது நம்ம ஊழியத்தில் பார்க்கலாம். ஊழியத்திலே எத்தனையோ பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தை அவ்வளோ அழகாக மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஐம் ஜஸ்ட் சேயிங், சிஸ்டர் பிரின்சி லியோ, அவ்வளோ யங் கேர்ள், அவங்க வந்து அவ்வளோ அழகாக ஆண்டவருடைய வார்த்தையை ஆவிக்குள்ள நிறைஞ்சு ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப அழகாக. ஸோ இப்படியாக ஆண்டவர் வந்து ஒவ்வொரு துறையிலும் வந்து ஒவ்வொருத்தரை எடுத்து பயன்படுத்துகிறாரு. ஸோ தெர் ஆர் மெனி ரீசன்ஸ். எஸ், ஒன் இஸ் ஐ திங்க் இன்ஹெரண்ட்லி இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்தே அந்த உந்துதல் வந்து அந்த இன்ஹெரண்ட் ஸ்ட்ரென்த், இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு அதை ஆண்டவர் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அது அப்புறம் அந்த காலகட்டம் மாற மாற த போல்ட்னஸ், த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்சஸ், இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரியமாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ அக்கா. ஸோ உண்மையாகவே பெண்களுடைய லைஃப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கிறது. ஈவன் அவங்களோட டிக்னிட்டியை வந்து அவங்க வந்து எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதில் அவங்க ரொம்ப வந்து இப்போ ரொம்ப கான்ஷியஸாகவே இருக்கிறாங்க. ஸோ அது குறித்து நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி அக்கா. அக்கா, நீங்கள் இதே பெண்கள் எவ்வாறு முன்னேறுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களோட துறையில் நீங்கள் கண்ட சில அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்க அக்கா. விமன் எல்லா ஃபீல்டுலேயுமே அக்கா சொன்ன மாதிரி பறக்கிறதுல, ஷிப்பில் போகிறதுல, அண்ட் ஈவன் இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த ஈவன் மிலிட்ரி, இன் ஆல் த ஃபீல்டு விமன் ஆர் எக்ஸல்லிங். அது அக்கா ரொம்ப அருமையாக சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு டைமென்ஷனில் எப்படி தங்களை எக்ஸல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி நல்ல ஒரு எஜுகேஷனில் வந்திருக்காங்கன்னா, 1953லலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா ஹையர் எஜுகேஷனில் பெண்களுடைய பங்கு ஒன்லி அரவுண்டு 13 to 15% தாம்மா. ஆனால் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து 2025-26 பார்த்தீங்கன்னா பெண்கள் 50% 55% வரைக்குமே ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப அருமையாக எக்ஸல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் நம்ம நீதிமொழிகள் 31:26 பார்க்குறோம். அவள் தன் வாயை ஞானம் திறந்து பேசுகிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. அப்போ பெண்கள் பார்க்குறோம் நல்ல ஞானத்தில் சிறந்து விளங்குறாங்க. எல்லா ஃபீல்டுலேயுமே பெண்கள் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 31:16 அவள் ஒரு நிலத்தை தெரிந்து கொண்டு அதை வாங்குகிறாள், கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அப்போ பார்க்குறோம் விமன் are increasingly become a breadwinners in the family and also businessmen. அப்போது எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நிறைய ஃபேமிலியில் விமன் இஸ் அ breadwinner-ஆக இருக்கிறாங்க. அப்போ பார்க்குறோம் நம்ம நீதிமொழிகளில் அழகாக சொல்லப்பட்டது போல் எவ்வளோ ஞானமாக இருந்து அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. நியாயாதிபதிகள் 4:4 அருமையாக தெபோராளை குறித்து நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட முக்கியமானது கலாத்தியர் 3:28 நம்ம பார்க்குறோம், ஈக்குவாலிட்டி இன் கிரைஸ்ட். அந்த வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகளை பவுல் சொல்லும்போது இன்றைக்கு சுச்சுவேஷனில் எல்லாமே இந்த லீகல் அட்வொகசியாக இருக்கட்டும், சோஷியல் சயின்சஸ் பார்க்கலாம், மோர் தென் 50% மேல்னா 50% ஃபீமேல். அப்போது ஹவு ட்ரூத்ஃபுல் தட் வேர்சஸ். அதுக்கு பார்க்கணுன்னா இன்றைக்கி
அவர் நேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்கள், அவங்க ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு ட்ரைபலில் அந்த வில்லேஜில் படிப்பு கூட நல்ல வசதி கிடையாது. அவங்க அந்த பழங்குடி இனத்துலேருந்து அங்கேருந்து வெளியில் வந்து காலேஜில் படித்து ஃபஸ்ட்டு டீச்சராக இருந்து பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறது தான் எளிய குடும்பத்தில் பிறந்தா கூட சிகரத்தை தொடலாங்கிறதுக்கு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் நம்முடைய பிரசிடென்ட். ஸோ பெண்கள் இவ்வாறாக நல்ல முன்னேறி எக்ஸல் பண்ணுறாங்க எஜுகேஷன்ல சிஸ்டர். ஆமாம் அக்கா, நிறைய காரியங்கள் வந்து அவங்க சக்சீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுடைய வேதத்தின் படி பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் வேல்யூஸ் அப்படின்னு நமக்கு ஒன்று உண்டு. அதை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்க முன்னேறி வர முடியுமா? நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்க்கா. ஆக்சுவலி இப்போ பார்த்தோம்னா சிஇஓவா லீடராக அவங்க தங்களை ஹையஸ்ட் லெவலில் கொண்டு போயிட்டு நிற்கும்போது நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய நேர்மை, அவருடைய ஆன்மீக நலம் இதெல்லாமே வந்து சில நேரங்களில் எப்படியாவது கிறிஸ்டியன் வேல்யூஸ்லேருந்து வழுவி போகிறதுக்கு ரிஸ்க்கு டெஃபினட்டாகவே இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க்கை எப்படி வந்து பிள்ளைங்க வந்து மேற்கொண்டுட்டு போகிறாங்கன்றது தான் பெரிய ஒரு கொஷினபிளாக இருக்குது. கோர் கிறிஸ்டியன் வேல்யூஸாக நான் ஏபிசிடி EFGன்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நார்மலி இந்த ஏங்கிறது ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட், பி ரூட்டட் வித் காட்ஸ் வேர்ட், அண்ட் சி கல்டிவேட் இன்டிமசி ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ இந்த மூணுமே ஃபஸ்ட் ஏபிசி வந்து காடோட. அடுத்து இந்த டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், டு நாட் கன்ஃபார்ம் டு த வேர்ல்டு. ஸோ பிள்ளைங்களுக்கு இதெல்லாமே கிறிஸ்டியன் வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸல் இன் வாட் எவர் தே டூ. அழகான வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, நம் கையின் பிரியாசங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு. ஸோ எக்ஸல். எஃப் வந்து ஃபர்ஸ்ட் காட் தான். ஜிபிஎஸ்ன்ற மாதிரி நான் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன். நார்மலி ஜிபிஎஸ் நம்ம மொபைலில் ரூட் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட் ஃபர்ஸ்ட், தென் பீப்புள், அண்ட் லாஸ்ட்டு தான் வந்து செல்ஃப். ஜி ஃபைனலி என்ன சொல்கிறது, காட் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட். ஸோ இதுதான் கோர் கிறிஸ்டியன் வேல்யூஸாக வந்து பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது. இந்த கிறிஸ்டியன் வேல்யூஸை வென் தில் ஹேவ் இன் தியர் ஹேபிச்சுவலாகவே வச்சுட்டு இருந்தாங்கன்னா தெர் இஸ் நோ ரூஃப் ஃபார் அத காம்ப்ரமைஸு. இன்றைக்கு அந்த VBS B ஃபார்மில் உலகத்திலேயே புகழ்பெற்றவங்க டாக்டர் ஜோஸ்வன் செல்வராஜன் ஒரு பொழுதும் அவங்க நல்ல அந்த ஃபார்ம் ஹவுஸை கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணாங்களே தவிர ஒரு இடத்துலையும் கிறிஸ்டியன் வேல்யூஸ் அவங்க விட்டு கொடுக்கல. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சிஸ்டர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. காம்ப்ரமைஸ் பண்ணாதான் நம்மளால் முன்னேற முடியும். நிறைய வேலை நம்ம நினைக்கிறோம், பட் ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணாமே உச்சத்தை ஏற்கனவே தொட்டவங்க அதிக பேர் இருக்கிறார்கள். அக்கா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அக்கா. எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். ஓகே, பி இட் யூஆர் அ ஹோம் மேக்கர் ஆர் பி இட் யூஆர் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி ஆர் அ CEO, எல்லா துறையிலும் அதனுடைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வந்து இட் பிகம்ஸ் அ சேலஞ்ச். ஆனால் அது முடியாத காரியம் இல்லை. நம்ம ஆண்டவரோட ரூட்டடாக இருக்கும்போது எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல வேணும் என்று பரிசுத்த ஆவியார் நம்மளுக்கு வந்து நிச்சயமாக நம்ம வழி நடத்துவார். இதில் என்ன ஒரு ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, முதலாவது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால நம்மளை வந்து ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். தெரிந்திருக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம்னே வருது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம உணரும்போது எப்படிப்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம கோர் கிறிஸ்டியன் பிரின்சிபல்ஸை விடாமல் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் வேர்ல்டில் எஸ்பெஷலி நான் அதிகமாக பார்த்துருக்கிறது என்னென்னா, ஒரு பொய்யை வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அது பொய்ன்னு தெரியறதே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பட் ஸோ வெரி டிப்ளமேட்டிக்லி அண்ட் ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறாங்க. அதை தான் ஸ்மார்ட்னஸ்ன்னு இன்றைய உலகம் சொல்லுது. பட் அந்த ஸ்மார்ட்னஸ் இஸ் நாட் ஸ்மார்ட்னஸ் தட் வாட் கிரைஸ்ட் வாண்ட்ஸ் இன் அஸ், இல்லையா? இது நான் பார்த்துருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் செக்மெண்ட்லேயே நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் செக்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து நான் ஆண்டவருடைய பிரின்சிபல்ஸை தான் கைப்பற்றுவேன்னு சொல்வது ரொம்ப மிக கடினமான கஷ்டம். பட் அது சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவரை துணை கொண்டு நம்ம டெஃபினட்டாக அதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சாத்தியமாக்க முடியும் அப்படின்றதான் என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்ல முடியும். அக்கா,
இப்போ உங்களுடைய துறையில் பார்க்கும்போது அநேகர் வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு லே ஆஃப் வரும். காம்படிட்டிவாக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஈவன் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கக்கா? ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின். ஏன்னா இந்த ஐடி துறையில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஓகே, மற்ற துறையில் இருக்குது, பட் இதில் வந்து அன்சர்டனிட்டிஸ் வரும்போது டிசிஷன்ஸை ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க. ஓகே, ஒரு கவர்மெண்ட்டில் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் வெர்சஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் செக்மெண்ட்டில் ஒரு ஐடி ஃபீல்டில் டிசிஷன் எடுக்கிறதும் இட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை வந்து அடிக்கடி நிறைய பேர் பார்க்கலாம். ஓகே, த ஃபஸ்ட் திங் இஸ் ஆண்டவர் அகெயின் வி ஹாவ் டு கோ பேக் டு த வேர்டு தான் இல்லையா. ஃபஸ்ட் வந்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். அடுத்தது அவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, ஏதாவது எந்த ரோல் பண்ணுறீங்களோ, என்ன ஜாப் பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து உற்சாகத்துடன் பண்ணுங்கள். ஒரு பின்னடைவு வேண்டாம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது முழு இருதயத்தோடு தொடர்ந்து ஜெபத்தோடு பண்ணிக்கொண்டே இருங்க. ஒருவேளை சம்டைம்ஸ் தே வில் கிவ் அஸ் சம் லீட் டைம், ஒரு 2 monthsலையோ 3 monthsலையோ அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம்ஸ் எஸ் இட் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் ஓவர் நைட் ஆல்சோ. பட் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லைனில் ஏன்னா ஐடி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கில்ஸ்ன்னுவாங்க, அப்புறம் வந்து செகண்டரி ஸ்கில்ஸ் அப்படின்வாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த செகண்டரி ஸ்கில் இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், பட் அதை அக்வயர் பண்ணால் உடனே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ ஜெபத்தில் வச்சு அந்த செகண்டரி ஸ்கில்லை அக்வயர் பண்ண பாருங்கள். ஒருவேளை அந்த 1 monthலையோ 2 monthsலையோ அதை அக்வயர் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில், பிகாஸ் ஐ ஆல்சோ ஃபேஸ் ஆல் தி சிச்சுவேஷன்ஸ், என்னென்னா உடனே வந்து எல்லாரும் அவங்கவுங்க கேள்விப்பட்டதை, அதில் பாதி உண்மை இருக்காது, அவங்கவுங்க கேள்விப்பட்டதை வந்து பேசுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஃபியரை ஏற்படுத்தும். இதுதான் நிறையா நான் பார்த்துருக்கிறது. அதில் பாதி உண்மை கூட இருக்காது. அதுக்கு நான் வந்து யார்கிட்டையும் பேசாமல் இருக்கேன்லாம் சொல்லலை. ஓகே, யூ ஹாவ் டு இன்ஃபர்மேஷன் வரும்போது நீங்கள் கேட்டுக்கோங்க, பட் விஜிலண்ட்டாகவும் இருங்க. அட் த சேம் டைம் ஒரு பயத்தை கல்டிவேட் பண்ணாதீங்க. அதை ஆண்டவர் அதை கடந்து வருவதற்கு அந்த பலத்தையும் ஞானத்தையும் சமாதானத்தையும் அந்த நேரத்தில் நிச்சயமாக தருவார். ஸோ ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்துங்கள். இந்த சிச்சுவேஷனை கடந்து போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு நிச்சயம் துணை நிற்பார் அப்படின்ற விசுவாசத்தில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை வைக்கும் போது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றுறதுக்கு ஆண்டவர் நிச்சயம் வல்லவராக இருக்கிறார் இல்லையா. அதனால் காத்திருக்கிறோர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அடுத்த சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் இல்லையா. நீங்கள் வந்து கத்தரை சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கத்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைய விடாது. இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சில நேரம் இதுனா ப்ராக்டிக்கலாகவே இல்லையே, ஒரு நன்மையும் கூட குறைய விடாது இல்லை. அதை நம்ம முழுமையாக என்ன பண்ணணும், நம்பணும். ஒருவேளை இன்னைக்கு ஜாப் கூட போயிடலாம், லே ஆஃப்ல ஜாப் போகலாம், பட் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதற்கு ரெட்டிப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு திறந்து தருவாராகும். ஈசாக்குக்கு பஞ்ச காலத்தில் 100 மடங்கு வந்து விளைச்சலை தந்தாராம். ஸோ அப்படிப்பட்ட மகத்துவமான கத்தரை இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவராக கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய துணை கொண்டு நம்ம எல்லா சிச்சுவேஷன்ஸும் நம்ம வெற்றிகரமாக நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஸோ ஸ்ட்ரகிள்ஸே இருந்தாலும் ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸும் வந்து நம்ம வந்து ஆண்டுக்குள்ளே அதை ஃபேஸ் பண்ணும்போது நிச்சயமாகவே அது வந்து ஒரு சக்ஸஸான ஒரு பாத்துக்கு தான் கொண்டு போகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ அக்கா. இந்த காலகட்டத்தில் அக்கா காலேஜ் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க, பட் ஆனால் அவங்க வந்து சோர்ந்து போயிடுவாங்க. என்னன்னு கேட்டால் டிப்ரெஷன் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள் உண்டாக்கா, அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் தருவீங்க? வெரி குட் கொஸ்டின் ஃபார் த ப்ரெசன்ட் சினாரியோ. ஆக்சுவலி இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது எங்களுடைய சைக்காலஜிலேயே ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காகவே நாங்கள் வந்து கரிக்குலம்லேயே இருக்குது. இந்த டிப்ரெஷன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3 பார்ட்டாக அதை நான் டிவைட் பண்ணலாம். ஒன்று காசஸ் ஆஃப் டிப்ரெஷன், ஹவு டு ரெக்டிஃபை த டிப்ரெஷன். அக்கா ரொம்ப அருமையாக ஒரு பைபிள் எக்ஸாம்பிள் சொன்னாங்க ஈசாக்கை பற்றி. ஈசாக்கு வந்து துறவை வெட்டிகிட்டே இருந்தார், எவ்வளோ டிப்ரெஷனுக்கு போயிருப்பார் இல்லை. ஃபஸ்ட்டு வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 3 காசஸ் தான், மேஜர் காசஸ் இந்த காலேஜஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பியர் ப்ரெஷர்.
ஸோ அக்கா அக்செப்ட் பண்ணுவாங்க. பியர் ப்ரெஷர் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு ரீலுக்கும் ரியலுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த பியர் ப்ரெஷர் வந்து அவ்வளோ மாதிரி இல்லை, நான் இவ்வளோ இல்லை, கம்பேரிசன். இப்போது ரீசண்டாக நேத்திக்கு ஒரு மர்சின்னு ஒரு ரொம்ப அருமையான பிள்ளை, 41 வயசு தான்க்கா, அந்த பிள்ளை இறந்துட்டா. அந்த பிள்ளை ஒரு லாஸ்ட் மந்த் என்ன ஆச்சுன்னா, தன் ஒரே ஒரு மகா 10th படிக்கிறா. மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மேக்ஸே மார்க்ஸ் வரமாட்டேங்குதுன்னு பிள்ளைய போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து படி 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 படி. எப்பவுமே இந்த எஜுகேஷனில் பர்ஃபார்மன்ஸ் ஒரு கரியரில் அது சரியாக வரலன்னா பிள்ளைங்களுக்கு பயங்கர ஒரு க்ரஷிங்காக போயிடுது. இவ கத்தி என்ன பண்ணிட்டா, ஷி வென்ட் டு த கோர் டு த டிப்ரெஷன். அம்மா என்ன ஆயிடுச்சுன்னா ஹெமரேஜ் பிரெயினில். ஷி பாஸ்ட் அவே. ஆக்சுவலி அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது அந்த பிள்ளை எக்ஸாம்க்கே போக மாட்டேன்னா, அவளை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி பேசி என்கரேஜ் பண்ணி அந்த பிள்ளைய 2 எக்ஸாம் எழுத வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களை ரொம்ப ப்ரெஷருக்குள்ளே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி பேத்தட்டிக். ஸோ கம்பேரிசன் இருக்கவே கூடாதுங்க. கம்பேரிசன் இஸ் த மேஜர் காஸ் ஆஃப் த டிப்ரெஷன். அடுத்தது வந்து ரொம்ப இப்போ சோஷியல் மீடியா இட்ஸ் வந்து 50% குட்டும் இருக்குது, அட்வான்டேஜஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தாலும் அதுவுமே இந்த பிள்ளைங்களுக்கு அந்த ரியல் அதில் வந்து ரொம்ப வந்து வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுது. 2 கொரிந்தியர் 10:12 தங்களை தாங்களே அளந்து கொண்டு தங்களுக்கு தாங்களே ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுகிற அவர்கள் புத்தி இல்லாதவர்கள்னு 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது என்ன பண்ணுறாங்க, கம்பேரிசன், இந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இன்அடிக்வசி அண்ட் லோ எஸ்டீம். ஐயோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஐ எம் ஃபிட் ஃபார் நத்திங்னு பிள்ளைங்களுக்கு தானே அந்த விமனுக்கு லோ எஸ்டீம்குள்ளே போயிடுறாங்க. தட் வாஸ் த ஃபஸ்ட்டு காஸ். செகண்ட் பார்க்குறோம், நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வசனமோ அதை மகிழ்ச்சியாகும். அப்போ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டா, இது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலன்னா இந்த ஃபியர் வந்து பிள்ளைகளை அப்போது அவங்கள என்கரேஜிங்காக நம்ம பண்ணும்போது ஆப்போசிட்டு எப்படி ரெக்டிஃபைன்னு நான் சொல்கிறேன் கெசியா. தேர்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப், லோன்லினஸ். நாங்கள் வந்து சைக்காலஜியில் எரிக்சன் அப்படிங்கிறவருடைய தியரியை நடத்துவோம். அதில் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன், ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ். அதை படித்து எல்லாருக்குமே, டீச்சர்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இதை கரிக்குலம்லேருந்து நடத்துகிறோம். அப்போது எங்கே இந்த லோன்லினஸ், இந்த டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா குழந்தையிலேருந்து. அப்போது ட்ரஸ்ட்டு வர்சஸ் மிஸ்ட்ரஸ், ஒரு நம்பிக்கை தன்மையை எங்கே இழக்கிறாங்க. ரொம்ப நம்பியிருப்பாங்க, அங்கே நம்பிக்கை துரோகம் நடக்கும்போது அது அடுத்த 4th ஸ்டேஜாக பார்க்கும்போது ஐசோலேஷன், லோன்லினஸ்குள்ளே வந்துடுறாங்க. அதுக்கு அருமையான வசனம் சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார்னு வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதை ஹவு டு ரெக்டிஃபை, அதுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸு நான் சொல்லலாம்னு யோசிக்கிறேன். நம்பர் 1, ரெனியூவிங் த மைண்டு. எப்படின்னா சிந்தையை புதிதாக்கணும். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமா. அப்போது இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை ரெனியூவல் பண்ணிக்கணும். நம்ம தென் அண்ட் தேர் எப்போல்லாம் லோ எஸ்டீம் போகிறோம், எப்போல்லாம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரோமர் 12:2 சொல்லப்பட்டது போல் நம்ம பகுத்தறிந்து மறுரூபமாகிட்டே இருக்கலாம். நம்பர் 2, டிஸ்கவரிங் த ட்ரூ ஐடென்டிட்டி. ரொம்ப அருமையான வசனம் சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அக்கா சொன்னாங்க ப்ரைசிங் பண்ணணும், ஏன்னா நம்ம விண்ணப்பங்களை சோத்திரத்தோடன்னு அக்கா அருமையாக சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஐ ஆம் யூனிக். டாக்டர் ரெஜினா யூ ஆர் அ யூனிக். பிள்ளைங்களுக்கு சொல்லணும், அம்மா யூ ஆர் யூனிக் டா, ஹவு பியூட்டிஃபுல்லி ஃபியர்ஃபுல்லி வண்டர்ஃபுல்லி யூ ஆர் கிரேட், உன் கண்டு ரொம்ப அழகுடா. ஏன்னா அந்த ரியலுக்கும் பிள்ளைங்க வந்து பிஹைண்ட் த சீன்னால டிப்ரெஷன் போயிடுறாங்க. வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளை வந்து அழகாக என்கரேஜ் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு இந்த டிப்ரெஷன் வந்து கொண்டு வந்துடலாம் வெளியில். அடுத்தது 3வது வெரி இம்பார்ட்டன்ட், அக்கா சொன்னது போல் காஸ்டிங் த பர்டன் ஆன் காட். ஏன்னா நம்ம கடவுள் நம்மளுடைய எல்லா ஆங்ஸைட்டிஸும், நம்மளுடைய என்ன ஒரு டிப்ரெஷன் எது இருந்தாலும் அதை ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வச்சிட்டோம்னா நிச்சயமாக அவர் 1 பேதுருல 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது, எந்த கவலை இருந்தாலும். இந்த 3 தான் இந்த ஹவு டு ரெக்டிஃபை த டிப்ரெஷன். அப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுமா இல்லையா?
அழகாக பைபிளில் ஹேனாவை பற்றி பார்க்கலாம், 1 சாமுவேல்ல அவங்க போயிட்டு அப்படியே ஆலயத்தில் தங்களுடைய வேதனைகள் எல்லாம் ஊற்றி விட்டுட்டாங்களாம். அழுது ஜெபித்து வந்துட்ட பிறகு அதை பற்றி யோசிக்கவே இல்லையா. அழகான ஒரு ஆண் குழந்தை, அதோடு கூட பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். தேங்க்யூ அக்கா. உண்மையிலேயே டிப்ரெஷன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டிசப்பாயின்மெண்ட். நீங்கள் சொன்னது வந்து உண்மையிலேயே பார்க்குற அநேக பெண்களுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போது பெண்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட், டிப்ரெஷன் இதெல்லாம் தாண்டி கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு அவங்க லைஃப்பில் அடைஞ்சிடுறாங்க. அவங்க நல்ல அச்சீவ்மெண்ட் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு மேரேஜ் வேண்டாம், நான் நல்லா ஏர்ன் பண்ணிட்டேன், நான் இண்டிபெண்ட்டாகவே இருக்கிறேன், நான் போய் இன்னொருத்தருக்கு சம்மசிவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு இப்படி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து திருமணமே முடிச்சுக்கிறாங்க, ஆனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேர் பார்க்கும்பொழுது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஈகோ கிளாஷு அப்படி தொடர்ந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஹெல்த்தி ஃபேமிலியை அவங்களால பில்ட் பண்ண முடியல. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி கேரியரை அவங்களால பில்ட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு கருத்துக்கள் என்னக்கா? வேதாகமத்தில் ரொம்ப அருமையாக எபேசியர் 5:22 ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்கள் வந்து எப்படி கீழ்ப்படிதலோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் திருமணத்தை பற்றி கேட்ட பிறகு எனக்கு திருமணம் ஆன பிறகு பெண்கள் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கணும் வேதாகமத்தின் அடிப்படையில் எபேசியர் 5:22 சொன்னேன். அதே மாதிரி பிரசங்கி 4:9 தனிமையாக அவங்க ஒன்றியாக இருக்கிறத பார்த்து இருவராக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் முதல் திருமலையை வந்து ஃபேமிலியை தான் அவர் வந்து உருவாக்குனார்ல. ஒருவேளை தலையிலிருந்தோ காலிலிருந்தோ எடுக்கல, மிடில் ரிப்லேருந்து. ஏன் தெரியுங்களா அது? ஏன் ரிப்லேருந்துன்னா கம்பேனி, எக்ஸலண்ட் கேசியா, கம்பேனியன். ஒரு கீழ்ப்படிதலான மகளாக எப்படி இருக்கணும். இந்த கீழ்ப்படிதலுங்கிறது இங்கிலீஷில் நான் பார்க்கும்போது ஒரு புத்தகத்தில் படித்தேன் நான். பிரதர் ஸ்டான்லி எழுதியிருக்காங்க, ரெவரன்ஸ், கணம், அந்த கீழ்ப்படிதல் ரெவரன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒருவேளை இவங்க பெரிய ஹையர் அஃபிஷியலாக இருந்து நல்ல போஸ்டில் இருக்கிற ஒரு விமனாக இருந்தாங்கன்னா கூட ஏன் பணம், நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஏன் பணம், உன் பணம் நல்லா இருக்காது. திஸ் இஸ் அவர் மணி. அப்படி ஒரு ஃபேமிலியில் ஒரு மனைவியாக இருக்கிறவ ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அந்த கீழ்ப்படிதல் ரெவரன்ஸோட ப்ளஸ் இவங்க என்ன பண்ணணும்னா இது குடும்பத்துக்கு அப்படின்ற ஒரு கட்டுமானத்துக்குள்ளே வராங்க. அதே மாதிரி நம்ம ஆண்களுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய தலைமைத்துவம், குடும்பத்தில்னு வரும்பொழுது கணவன் வந்து தலையாக இருக்கிறார், மனைவி இருதயமாக இருக்கிறார். அப்போ வந்து இவங்க அந்த ஹெட்ஷிப்பை என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் லீடர், நான் வந்து அத்தாரிட்டேரியன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் எப்படி இருக்கணுமா, அன்பாக. அதான் அந்த பேசிக்கே வந்து அன்பு தான் பேசிக். இது வந்து இந்த கணவன் மனைவி அவரு வந்து என்ன பண்ணணும், மனைவி ஒருவேளை அதிகமாக சம்பாதிக்கிறாங்க ஃபேமிலியில் அப்படின்னு சொன்னால் கணவன் என்ன பண்ணணுமோ அதை பெருமைப்படணும். நீதிமொழிகளை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 31 அவள் தன் ஒரு நிலத்தை சம்பாதிக்கிறா, அதை வந்து ரொம்ப பைபிளே போற்றுகிறது. தலைமைத்துவத்தில் அன்பாக. அந்த அன்பு எப்படின்னா இந்த 3 SS தான், செல்ஃப்லெஸ் லவ், செல்ஃப் கிவிங் லவ், சாக்ரிஃபைஸ் லவ். எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிற கணவன் இல்லை, இந்த 3 எஸ் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஒரு மனைவியாகவும் கணவனாகவும். அடுத்தது பிள்ளைகள். இந்த 3வது இருக்கிறது யாருன்னா பிள்ளைகள் நிச்சயமாக இவங்களை பார்த்து தான் பிள்ளைகள் வளர்கிறாங்க, கற்றுக்கொள்ளுகிறாங்க. 2 PP. ஒன்று வந்து ப்ராக்டிஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் பேஷன்ஸ். ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஃபர்கிவ்னஸ் அண்ட் பேஷன்ஸ் வேணும்டா. அது விமனாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அந்த ஃபர்கிவ்னஸ் 2 பேர் ஒருவருக்கு ஒருவர். 2வது P வந்து என்ன சொல்லணும்னா புட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். 2 பேருக்குள்ளேயும் அந்த அன்பு. கணவன் தான் அன்பு செலுத்தணும். இன்றைக்கி பார்க்குறோம் நிறைய நியூ ட்ரெண்ட், அக்காவுக்கு தெரியும் ஐடி ஃபீல்டு இருக்கிறதுனால, இன்றைக்கி நிறைய ஆண் பிள்ளைகள் பார்க்குறோம் குழந்தைங்கள அவங்களே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது, அம்மா மாதிரி தான் குழந்தைய தூக்கணும். ஆனால் இந்த காலத்து கட்டத்தில் பார்க்கும்போது நிறைய ஆண் பிள்ளைகள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து 2 வந்து எஸ். ஒன்று வந்து ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம், ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 2 எஸ்ஸும் இருந்துச்சுன்னா அந்த மணியும் வைஸ்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. லிவ் வித் பர்பஸ் அண்ட் வேல்யூஸ். தேங்க்யூ அக்கா. ஸோ ஃபேமிலி வந்து அந்த ஈக்குவாலிட்டி அவங்க வித் லவ்வோடு அவங்க கொண்டு போகும்போது உண்மையிலேயே அந்த ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாக இருக்கா. அக்கா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க அக்கா. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்ட்டு
மேரேஜ் பற்றி பேசினாலே அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா மேரேஜை பற்றி ரொம்ப நெகட்டிவாக தான் ஒரு கம்யூனிகேஷன் இஸ் ஹேப்பனிங். ஓகே, பீட் அ பாய் ஆர் அ கேர்ள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேரேஜ்னாலே அது ஒரு ட்ராப்பாக அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சோஷியல் மீடியா ஆல்சோ எனி ஜோக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேர்ளோ இல்லை பாயோ ஒரு சப்மிசிவாக தான் காமிச்சு அதில் தான் ஒரு ஜோக் வருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த நம்ம சொசைட்டியில் தெர் இஸ் பீன் அ ஃபியர், ஒரு பயம் வந்து அவங்களுக்கு மேரேஜ்னாலே ஒரு பயம் அப்படி ஆயிடுச்சு. அடுத்தது என்னென்னா கேர்ள்ஸ்லாம் எஸ்பெஷலி அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் காலம் முன்னாடிலாம் இப்போது சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு ஏஜ் வந்தால் எல்லாருமே ஆஸ் பேரண்ட்ஸ் வி வாண்ட் டு கெட் அவர் சில்ட்ரன் மேரிட். இப்போ அந்த இதெல்லாமே போயிடுச்சு. ஈவன் பேரண்ட்ஸ் டோன்ட் ஹாவ் தட் இன் தியர் மைண்ட். ஒரு கரெக்டான ஏஜில் வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கே ஒரு இந்த செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து ஆஸ் நம்ம பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது ஃபேமிலின்ற கான்செப்ட் வந்து ஆண்டவருடைய மகத்துவமான ஒரு எக்ஸலண்ட் டிசைன் இல்லையா. மனுஷன் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து தான் ஆதாமுக்கு வந்து ஏற்ற துணையாக வந்து ஏவாளை கொடுத்தார். ஸோ அது ஆண்டவருடைய பிளான்னா தட் இஸ் த பெஸ்ட் பிளான். ஃபர்ஸ்ட் அதை வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும் இல்லையா. அடுத்தது மேரேஜ்ன்ற போது என்ன ஆகுதுன்னா பிக் பாம்ப் ஃபேர் ஒரு சிம்பிளாக பண்ணணுன்றது ரொம்ப ரேர் ஆகிட்டு வருது. அது அடுத்த பெரிய ரீசனாக இருக்குது ஒரு மேரேஜ்க்கு தடை இல்லையா. ஏன்னா டவுரின்ற கான்செப்ட் உள்ளே வந்துடுது, ஒரு டிக்னிட்டின்ற கான்செப்ட் வந்துடுது, ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடுது. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேரண்ட்ஸு கூட ஐயோ இது எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி தான் ஒரு மேரேஜை பண்ணோன்னா அப்போ கொஞ்சம் தள்ளலாம். ஸோ இது மாதிரி பல ரீசன்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த மேரேஜ் வந்து தள்ளி போடுறாங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ் they want to be ahead in their career. அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் ஆல்வேஸ் பிகம் செகண்டரி. ஸோ இதெல்லாம் தவறான நோஷன்ஸ். இதை அழகாக சேட்டன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த சொசைட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டான். ஸோ இதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அகெயின் நம்ம சபையெல்லாம் இருக்கட்டும், ஊழியக்காரங்களாகட்டும், இதை கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கான்செப்டை ஆண்டவர் ஏன் கொண்டாந்தார்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால தான் அந்த வந்து அதை வந்து ஃபேமிலின்ற கான்செப்டில் உள்ளே கொண்டாந்தாங்க ஆண்டவர் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் போது டெஃபினட்டாக இந்த ஃபேமிலி லைஃப் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவருக்கு ஆதி ஆமத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் என்ன ஆண்டவர் பிளெஸிங்காக கொடுக்குறாரு, நீங்கள் படுகி பெருகி உலகத்தை நிரப்புங்கன்னு தான் சொல்கிறாரு இல்லையா. அப்போ அந்த ஃபேமிலின்ற கான்செப்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி மறந்து அது ஒரு ஃபியர் ஃபேக்டராக சாத்தான் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டான். அடுத்தது ஃபேமிலி கிவ்ஸ் அ லாட் ஆஃப் செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன், அந்த அன்பு இல்லையா. அந்த அன்பு வந்து நம்ம ஆண்டவர் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிற பிரகாரமாக இந்த ஃபேமிலின்ற கான்செப்டில் இருக்கிற அன்பை வந்து ருசித்து பார்க்கறது வந்து அது இட்ஸ் அ யூனிக் பிளெஸ்ஸிங் இல்லையா. ஸோ நான் ஒரு புக்கில் ரீட் பண்ணேன், ஃபேமிலின்றது வந்து ஒரு மினி ஹெவனா. அது யாரும் அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் அந்த கான்செப்டை ஏற்படுத்தினது வந்து அந்த பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை ஆண்டவர் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ அந்த அன்பை நம்ம ருசி பார்க்குறது எங்கே தானா, குடும்பத்தில் தானா. ஸோ அந்த காரியத்தை நம்ம வந்து இது பண்ணோம். இதில் வந்து அதுதான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற பாயிண்ட். சாத்தான் வந்து ரொம்ப அழகாக மிஸ்லீட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இப்போ உலகத்தை, எஸ்பெஷலி தி யங்ஸ்டர்ஸ். அதற்காக நம்ம வந்து டெஃபினட்டாக ப்ரே பண்ணணும். ஏன்னா அவன் ஆதி காலத்துலேருந்து ஏமாத்துக்கிறவன் தான் இல்லையா. ஆதாம ஏவாலும் ஆண்டவர் அழகாக படைத்து ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்தார் இல்லையா. ஏவாள்கிட்ட போய் அவன் பொய் சொல்கிறான். ஆதாமும் தாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் என்பதை மறந்து ஏவாளும் ஆதாமுக்காக தான் கொடுக்கப்பட்டவள், கடவுளால் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டவள் என்பதை மறந்து சாத்தானுடைய பொய், ஓகே அவன் வந்து பொய் சொல்கிறான். ஆனால் அவனை நம்பி என்ன பண்ணிட்டா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை உட்கொண்டான். ஸோ இதே நம்ம சாத்தான் அந்த காலத்துலேருந்து ஒரு ஏமாத்துக்கிறவன் இன்றைக்கும் அழகாக என்ன பண்ணிகிட்ருக்கான், எல்லாரையும் மிஸ்லீட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன்
அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றது நம்மளுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடமையாக நான் யோசிக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம அந்த 2வது பாகத்துக்கு வரும். சரி, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஓகே. பட் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா நிறைய சேலஞ்சஸ் வருது. இன்றைக்கி இட் இஸ் ஒன்லி challenges are only getting added on. ஏன்னா the women is also working women. So the amicable relationship மெயின்டைன் பண்ணுறது, சஸ்டெயின் பண்ணுறது ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் கன்சிஸ்டண்ட்டாக சஸ்டெயின் பண்ணுகிறது, இட் இஸ் டெஃபினெட்லி டிஃபிகல்ட். லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் டெஃபினெட்லி ரோசஸ். ஆனால் ஆண்டவருடைய கரம் பிடித்து அந்த ட்ரைபார்ட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, ஆண்டவருடைய கரம் பிடித்து நம்ம வந்து ஜீவிக்கும் போது அது நிச்சயமாகி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப்பை நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் லீட் பண்ண முடியும். ஸோ பட் இதுக்கு என்னென்னா சில காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபேமிலி டைம், ஹெல்தி ஃபேமிலி டைம் இது பண்ணணும். ப்ராக்டிக்கலி அகெயின் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். காலையில் எல்லாரும் எந்திரிச்சு அவங்கவுங்க வேலைக்கு ஓடுறது தான் நம்ம பார்ப்போம். பட் ஈவினிங் வந்துட்டு ஒரு டைம் லிமிட் வச்சுக்கலான்றாங்க. ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேலையிலேருந்து வந்த உடனே ஒரு பர்டிகுலர் ப்ரேயர் டைம் மாதிரி, ஒரு பர்டிகுலர் வீக்லி ஒன்ஸ் ஒரு வேல்யூபிள் ஃபேமிலி டைம் we have to consciously create that. அப்புறம் ஷேர் பண்ணணும். ஷேரிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரஸ்ட் ஸ்லோலி பில்ட்ஸ் வித் அதர் பார்ட்னர். பிள்ளைங்களுக்கும் அந்த ட்ரஸ்ட் என்ன ஆகுது, பேரண்ட்ஸ் மேலே பில்ட் ஆகும். இல்லைன்னா இப்போ நிறைய இடத்துல நான் கான்வர்ஸ் பண்ணும்போது கேட்குறது என்னென்னா, பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு. அது ஏன் அப்படி ஆகுதுன்னு நம்ம எல்லாருமே ரிஃப்ளெக்ட் பண்ணணும். why children are not disclosing? ஏன்னா இல்லைன்னா அந்த டிப்ரெஷன் மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். பட் அன்லெஸ் தே see that kind of trust in the parents, certain restrictions and boundary lines-உம் செட் பண்ணிக்கிறது நல்லதுன்றாங்க. நம்ம யாரோட பழகிறோம், பேரண்ட்ஸும் அதுவும் யாரோட பழகிறோம், யாரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம், யாரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களையும் வந்து சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கும் சரி அதை டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ தட் நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிசிப்ளின் ஆஃப் த டைம், பட் இன் டிசிப்ளின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம யாரோட மாதிரி நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு அங்கத்தினராக நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஹேபிட்டையும் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நோ ஈகோ. அகேன் வெரி வெரி ஈஸி டு சே இன் அ வேர்ட், ஓகே. பட் அந்தந்த டைமில் என்ன ஆகும்னா அந்த கோபம் வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வார்த்தைகளை சில நேரம் பேசி விடுகிறோம். ஒரு ஈகோ நம்மளுக்கு வந்து தலைக்கு மேலே வந்துடுது. பட் again we'll have to go back to the word of God. Take that strength and courage from the Lord. அவர் வந்து நம்ம கூட இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுகிறதுக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவர் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவருக்குள்ள வெல் ரூட்டடாக நம்ம இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ், நிறையா சிச்சுவேஷன்ஸ், நிறையா ஹார்ட் டைம்ஸ் இந்த ஃபேமிலி வரும்போது அது எல்லாம் தாண்டி வருகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார், ஆலோசனை கர்த்தராக இருப்பார், நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்மளை நடத்துவார். அக்கா ரொம்ப அழகாக சொன்னீங்க அக்கா. ஸோ நீங்கள் சொல்லும் போது சோஷியல் மீடியா மூலமாக நிறைய பேர் வந்து தப்பான கருத்துக்களை வந்து உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சோஷியல் மீடியா இன்றைய காலகட்டத்தில் விமன் பார்த்திங்கன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து இதன் மூலமாக எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள்க்கா? எல்லாருமே நம்ம வந்து அனுதினமும் பார்க்குற காரியம்தான் இல்லையா. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கும் தே ஹாவ் ஆக்சஸ் டு எவ்ரிதிங். இதில் என்ன ஒரு முக்கியமான காரியம்னா த மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் அப்படின்னுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது. ஸோ அது இஸ் பிகம் வெரி வெரி காமன். ஸோ அதனால ஃபால்ஸ் ப்ராமிசஸ் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ப்ராமிசஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், ஓகே. அதை நம்ம எது ஜெனுவன் சேல் அண்ட் எது ஒரு மிகைப்படுத்தின சேல் அப்படின்றத நம்ம நிதானிக்கக்கூடிய ஞானம் நம்மளுக்கு வேண்டும். ஸோ அந்த ஞானம் திருப்பி அகெயின் வீல் ஹவ் டு கோ பேக் டு த லார்ட் தான் இல்லையா. ஸோ அந்த ஞானத்தை கொடுக்குற அந்த விஸ்டமை ஆண்டவர் வந்து தரணும். அந்த விஸ்டத்துக்காக நம்ம ப்ரேயம் பண்ணணும். ஏன்னா இப்போது பயங்கரமாக இது ஒரு ரொம்ப மிகைப்படுத்தின உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அது இட் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது நாலேஜ்.
ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வாங்கினீங்கனாலும் அந்த நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணுங்கள், நிதானமாக செயல்படுங்க. இப்போ எஸ்பெஷலி ஆல் த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது, எல்லாமே நம்ம மொபைலில் தான் பண்ணுறோம். அண்ட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஓல்டு பீப்புள் தேர் ஆல்சோ ட்ரைங் டு டூ தட் இல்லையா. ஸோ என்னென்னா சில நேரம் பக்கத்தில் இருக்க எல்லா நம்பர்ஸும் நம்ம ஒரு நம்பருக்கு பதில் இன்னொரு நம்பரை ப்ரெஸ் பண்ணோம்னா அப்போ என்ன ஆகிடும், அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. அண்டு ஏதோ தெரியாமல் எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க இல்லையா. அப்போது யங்கர் ஜென்ரேஷன் ஆர் வெரி ஸ்மார்ட். இப்போ நம்மளுக்கு ஒன்று தெரியலையா, அதை அடுத்த ஜென்ரேஷனில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் பண்ணலாமா பண்ண வேண்டான்னு யங்கர் ஜென்ரேஷன்கிட்ட கேளுங்க, தப்பே கிடையாது. அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில், ஐடி இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி சில திங்ஸ் நான் சொன்னேன், டூ நாட் டூ இன் ஹேஸ்ட். ஒரு பதட்டத்தில் ஒரு பண்ணி முடிச்சிடணும் இந்த டைமுக்குள்ள அப்படின்றது, அதை எங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இமெயில்ஸ் அனுப்புவாங்க இந்த மாதிரி. எஸ்பெஷலி பிகாஸ் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நாங்களாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறனால அந்த செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ தெரியாமல் ஏதாவது ஒரு இமெயிலில் போய்ட்டு நாங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா இட் வில் கோ டு அன் அன்வான்ட் சைட். அங்கேருந்து ஒரு வைரஸோ வார்மோ ட்ரோஜானோ எல்லாமே என்னெல்லாமோ இருக்குது. ஓகே, அது ஸோ பேசிக்லி நீங்கள் எதுவும் போய் அன்வான்ட் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ மினி ட்ரைனிங் வில் ஹேப்பன் அன்னோயிங்லி ஃபார் அஸ். இப்போ நாங்கள் போய் ஏதாவது தெரியாமல் அந்த மெயிலை கிளிக் பண்ணிட்டோம்னா உடனே வந்துடும், யூ மிஸ்யூஸ் இது செக்யூரிட்டியை நீங்கள் வந்து இது பண்ணலை, ஒரு ட்ரைனிங்க்கு போங்க அப்படின்வாங்க. இப்போ அந்த மாதிரி ட்ரைனிங் நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா இஸ் நாட் கோயிங் டு கிவ் அஸ். ஸோ அதனால நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்து எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம தான் நிதானித்து தீர்மானிக்கணும். ஸோ டோன்ட் கெட் மிஸ்லெட், டோன்ட் டூ திங்ஸ் இன் அ ஹேஸ்ட், கலெக்ட் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஆப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்ம நிதானித்து லேப்டாப்பை வச்சு பண்ணணும்னா அது ஒரு சேஃபர் பெட்டர். பிகாஸ் நான் கீ ப்ரெஸ்ஸிங்லனால சொல்கிறேன், லேப்டாப் ஆப்ஷன் சொல்கிறேன். பட் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட்ஸ். அக்கா ரொம்ப நிதானமாக பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஐ ரிமைண்டட் ஒன் எக்ஸாம்பிள். எங்கள் கல்லூரியிலேயே ஒரு பிள்ளை எல்லாமே ஆன்லைனில் வாங்குவாக்கா, எல்லாமே நினச்சா அவள் ஆன்லைனில் வாங்குவாள். ஆனால் கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் ஃபேமிலியில் வந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக மணியை சேர்த்து ஒரு 1 lakh அவளுடைய அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா. ஆல் ஆஃப் சடன் ஒரு நாள் வந்துட்டு என்கிட்ட, மேம் இது நடந்துருச்சு, என்ன ஆச்சுன்னா ஷி வாஸ் க்ரையிங். என்னன்னா ஏதோ வீட்டு பொருள் ஏதோ வாங்கிறதுக்காக ஆன்லைனில் பண்ணியிருக்கான். பண்ண உடனே என்ன இருக்குது, இல்லை இந்த ப்ராடக்ட் இப்போ இல்லை, இட் வில் கம் ஒன்லி டுமாரோன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அப்போது ஷீ வாண்டட் த மணி பேக். அப்போ அந்த சைட்லேருந்து என்ன வந்திருக்குன்னா, வில் கிவ் யூ மணி பேக், நீ இந்த லிங்க் அப்படியே இருக்கணும், அப்படியே இந்த லிங்க்கில் இருங்க, இந்த அமௌண்ட் வந்துருச்சான்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது அவளுடைய நெட் பேக்கு ஆனில் இருக்குது, அந்த லிங்க்கில் வச்சிட்டு இருக்கிறா, பார்த்துட்டே இருக்கிறா, 50,000 ட்ரா பண்ணியிருக்காங்க. அவள் மெசேஜில் பார்த்து 50,000 போகணுன்னு மேலே கிளிக் ஆகுது, இந்த லிங்க்கில் இருக்கா, ஃபோனில் மேலே கிளிக். உடனே ஷி வெண்ட் அண்ட் இமீடியட்லி போய் பார்க்குறா, அடுத்த செகண்டில் இன்னொரு 50,000 போயிடுச்சு. ஷி ஃபெல்ட் ரியலி அனாய்ட். என்னது இது? உடனே அவளால் உடனே என்ன பண்ணியிருக்கா, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா. ஸ்விட்ச் ஆஃப் இருந்ததே அவ்வளோதான், மொத்தம் போயிடுச்சு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஆல்மோஸ்ட் இட் ஹேப்பன் 2 years ஆயிடுச்சுக்கா. அது போய் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறா, இங்கே போய் எல்லாமே இப்போ நிறைய நமக்கு இதெல்லாம் ஆமாம் சைபர் கிரைம்ஸ் நிறைய ஹெல்ப்லைன் இருக்குது, அப்படியெல்லாம் போயிட்டு பார்க்குறா, இன்னும் அந்த அமௌண்ட் அவளுக்கு வரல. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துச்சுங்க. ஏன்னா அதிகமாக ஆன்லைனில் வாங்குறதோ அந்த ஹேபிட் இல்லைனாலும் பிள்ளைங்களுக்கு நான் ஒவ்வொரு பேட்ச்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்வேன், நான் ஜென்ரலாக சொல்வேன், நிறைய நீங்கள் வாங்கும்போது பி கேர்ஃபுல். நீங்கள் சொன்ன அந்த செட் கிளியர் பவுண்ட்ரிஸ் ரொம்ப பிடிச்சதுக்கா. ஏன்னா நம்ம வந்து ஆசைப்பட்டு நிறைய வாங்குகிறோம், பணத்தை தொலைக்குது, ஃபினான்ஷியலி ரொம்ப ஃபீல் ஆகிறது, லாஸ் ஆகிறது வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான்க்கா பிள்ளைங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் இவங்களுக்கு வந்து பிபிலிக்கலாக என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்னு நம்ம யோசிக்கும் போது, நான் மார்னிங் டிவோஷனில் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்றே ஜீவ ஊற்று புறப்படும். நமக்கு ரொம்ப ஓவர் ஆசைகள், அதை வந்து செட் பவுண்ட்ரிஸ். அப்போது வி ஷுட் மானிட்டர், இதை தான் அலோ பண்ணணும், இதை அலோ பண்ணக்கூடாதுன்றது மைண்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கார்டிங் த ஹார்ட்.
நீட் வர்சஸ் த டிசையர் கரெக்டாக சொல்லிட்டீங்க அக்கா. காட், நம்முடைய காடிங் த ஹார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து நீதிமொழிகள் 31:30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். நம்ம எதுக்கு மற்றவங்க அப்ரூவல் கொடுக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க பிள்ளைங்க, அதை நம்ம பார்க்கலன்னா நீங்கள் ஏன் என்னோட இன்ஸ்டாகிராமை பார்க்கல, எனக்கு ஏன் லைக் கொடுக்கல, என் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் போஸ்டிங் பார்க்கணும். கடவுள் இடத்துல நம்ம நிறைவை காணும் போது நிச்சயமாக கடவுள் சொல்லுவார், யூ ஆர் மை ஸ்வீட் டார்லிங் கேர்ள் அப்படின்னு சொல்லுவார்ல கடவுள் நம்மளை. அப்போ கடவுள் கிட்டத்துல நிறைவை பார்க்கும்போது நிச்சயமாக இது பிபிலிக்கல் சொல்யூஷனுக்கா நம்ம இந்த இதில் இருந்து வெளிவரத்துக்கு. ஃபைனலாக சபையில் ஒரு ஐக்கியம், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கம்யூனிட்டி, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் கிரவுண்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம்க்கா. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து திருமறையை வாசித்து அதிலிருந்து நம்ம வரும்போது நிச்சயமாக, ஏன்னா நீதிமொழிகள் 14:15 பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவானாம். இன்னைக்கு ரொம்ப வீணா எல்லாத்தையும் நம்பிடுவான். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா. அப்போ நம்ம நடையில கவனமாக இருக்கும்போது இந்த டிசெப்டிவ்க்கெல்லாம் நம்ம நிச்சயமாக உள்ளாக மாட்டோங்கிறது தான் எனக்கு கருத்துங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க அக்கா. ஸோ இந்த பல காரியங்கள் குறித்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எப்படி டிப்ரெஷன்லேருந்து அவங்க வெளியில் வரணும், இந்த மாதிரியே காரியங்கள் நிறைய வந்து நீங்கள் பிப்ளிக்கலாகவும் நிறைய அனுபவ ரீதியாகவும் நிறைய பேர் அச்சீவ் பண்ணதையும் வச்சு நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்குற கருத்து என்னக்கா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸை கண்டிப்பாக யங் விமன் ஃபாலோ பண்ணணும். எதெல்லாம் டூஸ், எதெல்லாம் டோன்ட்ஸ், நல்லதுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2 வந்து எது பண்ணாலும் நம்ம ஹானஸ்ட், ஏன்னா ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி மாதிரி ஹானஸ்ட் பிரிங்ஸ் விக்ட்ரி கூட. நம்பர் 3 வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய பெண்கள் கிட்ட இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க்கா. மன வலிமை நமக்கு வேணும். அப்புறம் ஸ்டெபிலிட்டி, ஃபைனலாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். A women empowered in Christ, okay, and a women empowered through the words of Christ will definitely be an extraordinary, a super woman who will be a blessing not only to the family but also to others. ஆண்டவருக்குள்ள வார்த்தையில நிலை நிற்கிற ஒரு ஸ்திரீயானவள் ஆண்டவருக்காக பெரிய நிறைய கனிகளை கொடுக்குற மகளாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான ஃபீலிங். கரெக்டு. ஓகே, தேங்க்யூ அக்கா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பெண்களுக்காக அக்கா இருவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த அனுபவங்கள், அது மாத்திரம் இல்லை நம்மளுடைய தேசத்துலேயும் மற்ற பெண்களுடைய வாழ்க்கையில் நடந்த அச்சீவ்மெண்ட்ஸையும் வந்து நமக்கு சொன்னாங்க. முக்கியமாக வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏதுவாக எப்படி அவங்க நடந்து கொண்டால் நிச்சயமாகவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அவங்களால வாழ முடியுன்றதே சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை
ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்களின் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.